எப்படியான வேதவேத்தியனான வேதங்களால் அறியப்பட வேண்டியதான பரம்பொருளான பரமாத்மா ராமனாக பிறக்க அவனை அறிவிக்கக்கூடியதான வேதங்கள் ராமாயணமாக வந்தது. அந்த ராமாயணம் அப்படிங்கிறது வால்மீகி மகரிஷிய ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு உலகத்துல அவதாரம் செய்தது. எப்படி பெருமாள் ராமனாக வந்தார், பிராட்டி சீதையா வந்தார், ஆதிசேஷன் லட்சுமண சுவாமியாக வந்தார், சங்கு சக்கரங்கள் பரத சத்ருகுணாலாக வந்தது, அவதாரம் செய்ததோ அது மாதிரி வேதம் ராமாயணமாக அவதாரம் செய்தது. இப்ப வேதத்தை நாம் அறிந்தோம்னா வேதத்தினால் அறியப்பட வேண்டிய பரம்பொருளையும் அறியலாம். அது மாதிரி ராமாயணத்தை அறிந்தோம்னா ராமபிரான அறியலாம்ங்கிற ஒரு சம்பிரதாயத்துலதான் நம் முன்னோர்கள் ராமபிரானுக்கு அப்படி ஒரு வழிபாட்டு முறைகளை ஏற்படுத்தி வச்சு, இந்த ஊர்ல என்ன ஆலயங்களுக்கா பஞ்சம், இந்த ஊர்ல எத்தனை பெரிய கோவில், இந்த கோவில்களா, பிராச்சீனமான கோவில்களா, கும்பேஸ்வரரோ சார்ங்கபாணியோ இந்த ஊருக்குள்ள அடையாளமான ஆலயங்கள். அப்படி இருக்கிறதே இப்பேற்பட்டதான ஆச்சரியமான ராமபிரானுடைய சந்நிதிய கட்டினார்கள் அப்படின்னு சொன்னா இந்த ராமபிரான்கிட்ட உள்ள புத்தி, ராமாத்பரம் கிமபி தத்துவமகம் நஜானேன், ராமனுக்கு மேல ஒரு பரம்பொருளை நான் அறியவில்லை அப்படிங்கிறார். ராமன்னாலே பகவான் பரமாத்மானுதான் அர்த்தம். நேற்றே எவ்வளவு ஆச்சரியத்துக்கு சொல்லலாம். இது மாதிரி பட்டாபிஷேகத்தோட ஒரு கோலம் அயோத்தியில இருக்கணும்னு நேற்றையதான் சொன்னேன். அது மாதிரி இல்ல, அது மாதிரி இருந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு கும்பாபிஷேகம் ஆயிடும். இன்னைக்கு கும்பாபிஷேகம் ஆயிடும். அது மாதிரி ஆச்சரியமா இதே மாதிரியே பட்டாபிஷேகமா ராமரை பின்னாடி பக்கம் காட்டிச்சு, லட்சுமணலிங்கோட ஆஞ்சநேய சுவாமியோட உத்தரப்பிரதேச முதலமைச்சர் இன்னைக்கு பட்டாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். அதே கோவில்லையே மேல ஒரு தளத்துல. ஏன்னா அந்த அந்த சங்கல்பம் பாலராமரா அந்த ராமர் ரொம்ப நன்னா இருக்கார், வேற விஷயம். ஆனா அயோத்தி அப்படிங்கிறதுக்கு இந்த ராமபிரானுடைய பிறந்த ஊர் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, சூரிய வம்சத்தை சார்ந்த அரசர்கள் அரசாண்ட ஒரு க்ஷேத்திரம் அது. அயோத்திங்கிறது திரு அயோத்தி 108 திவ்ய தேசத்துல அதுவும் ஒரு க்ஷேத்திரம் அது. எத்தனை பேர்கள் அப்படின்னு சொன்னா 64 பேர்கள் ஆண்டு 65ஆவதா ராமபிரான் வரான். நம்ம சௌந்தரராஜ பட்டரை கூட கேட்டு அதை நான் அனுப்பிச்சு இந்த கோவில்ல எழுதி வச்சிருக்காரு. 65 நாராயணன், நாராயணனுக்குள்ள பிரம்மா, பிரம்மாவுடைய மகிழ்ச்சி, மகிழ்ச்சியனுக்குள்ள கஷ்யவர், கஷ்யவர்களுக்குள்ள சூரியன், சூரியனுக்குள்ள மனு, மனுவுக்குள்ள இக்ஷ்வாகு, இக்ஷ்வாகுக்குள்ள வீழ்ச்சி, வீழ்ச்சியுக்குள்ள பொருந்தேன், பொருந்தேனுக்குள்ள அனேனஸ், அனேனஸுக்குள்ள புது, புதுனுக்குள்ள விஸ்வந்தி, விஸ்வந்தியுக்குள்ள யுவனாஸ்வன், யுவனாஸ்வனுக்குள்ள சாபஸ்தன், சாபஸ்தனுக்குள்ள விதரஸ்வன், விதரஸ்வனுக்குள்ள குலையாசுரன், குலையாசுரனுக்குள்ள விதாஸ்வன், விதாஸ்வனுக்குள்ள சேனத்திட்டு, இது வரிசையா வரும். 65. 64ஆவதா தசரதனே 2 தசரதன் உருவான். 64ஆவதா தசரதன். அந்த தசரதனுக்கு ராமலக்ஷ்மண பரத சத்ருகுணா இது சம்ஞையா அப்படின்னு ராமாயணமே பாகவதத்துல சொல்லப்படுகிறது. அந்த இப்ப இந்த சோழ வம்சத்தை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். சோழ வம்சம் சூரிய வம்சத்தை சேர்ந்தது, பாண்டிய வம்சம் சந்திர வம்சத்தை சேர்ந்தது. கல்வெட்டுல எல்லாம் பார்த்தா அதனாலதான் மனுநீதி சோழங்கிறோம். மனு அப்படிங்கிற பெயர் இந்த சோழனுக்கு, சோழ ராஜாவுக்கு இருந்திருக்குங்கிறது கல்வெட்டுல இருக்கு. மனு சொன்னபடி தர்மத்தை ஸ்தாபிச்சார் அப்படிங்கிறதுக்காக சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் சோழர்கள். ஒரு ஆச்சரியமான சம்பந்தம். அப்படி ஒரு தர்மிஷ்டர்களான சத்திய நிஷ்டர்களான நேர்மை உள்ளவர்களான
உயர்ந்த அரசர்கள் ஆண்டதான ஒரு புண்ணிய பூமி திருநாடு பாரத நாடு அப்படிங்கிறது. ஆனா எத்தனை அரசர்கள் ராமனுக்கு முன்னாடி ஆண்டாலும் பின்னாடி ஆண்டாலும் அப்புறம் ஆட்சி மாறி முகமதியர்கள் வந்தாலும் துருஷ்கர்கள் வந்தாலும், துருஷ்கர்கள் வேற முகமதியர்கள் வேற, பொதுவா நாம் இஸ்லாமியர்கள் அப்படின்னு பொதுவா சொல்றோம். அப்புறம் கிறிஸ்துவர்கள் வந்தாலும் இப்ப சுதந்திரத்தை அடைஞ்சாலும் ராமராஜ்யம்னு தான் நாம் சொல்றோம். எத்தனை பேர் வந்துட்டு போனாலும் நமக்கு ராஜா ராமர் தான். ராமர் மாதிரி தான் நம் மக்கள் எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறான். இன்னைக்குமே எத்தனை அதர்மம் தலைவிரிச்சு ஆடுற மாதிரி நமக்கு தோணினாலும் ஒரு தாய் தந்தையரை கவனிச்சா நாம் சொல்றது புரியும். குழந்தைகள் எப்படி வளரணும்னு அவர்கள் விரும்புகிறார்கள்னா நல்லவனா இருக்கணும்னு விரும்பும். ஒரு நீண்ட ஆயுளோட இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், நல்லவனா இருக்கணும் அப்படின்னா எந்த அப்பா அம்மாவும் விரும்புறது. இப்படி நல்லவனா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம் மனசுல எதனால வருது அப்படின்னா அந்த ராமாயணம் தான் காரணம். நல்லவனா இருந்தா நிம்மதியா இருக்கணும், நல்லவர்களோட இருந்தா நிம்மதியா இருக்கலாம், நாடும் நிம்மதியா இருக்கும். சாந்தி முக்கியம் இல்லையா நமக்கு? அமைதி முக்கியம் இல்லையா? நிம்மதி இல்லையா? நிம்மதிக்கு தானே வாழ்க்கை. இந்த தெருவுல உள்ள நாய் அடுத்த தெருவுக்கு ஃப்ரீயா போயிட்டு வந்துட முடியுமா? அதால இந்த தெருவுல இருந்து அதோட ஆயுசு முழுக்க இந்த தெருவோட முடிஞ்சு போயிடுது. விஜய பருந்தி பீ சுத்தி சுத்தி அடுத்த தெருவுக்கு திரும்பறதுக்குள்ள அந்த தெருவுல உள்ள 10 நாய் துரத்துன்னு ஒரு வரும். ஆனா நாம எல்லா ஊரும் போயிட்டு வரோம், யாத்திரையெல்லாம் போறோம், எல்லா ஊரும் போறோம். காரணம் என்னன்னா நம்ம மனிதர்களுக்குள்ளதான ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாடு. இதுதான் மனிதர்களுக்கு உயர்வுக்கு காரணம். இதை விட்டுட்டோம்னா பழையபடி மிருகம் ஆயிடுவோம் நாம். இதெல்லாம் காண்பிச்சதுதான் ராமாவதாரம். நேர்மையா இருக்கணும், நல்லவனா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னா அந்த குணங்கள் எல்லாம் அயோத்தியா காண்டத்துல விரிவாக சொல்லி ஆச்சரியமா ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் தசரதன். இத்தனை தகுதி உள்ள ராமபிரான், அதுதான் இந்த கவனிக்க வேண்டிய விஷயம். யாருமே வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையணும்னு நினைக்கலாம், பணம் வேணும்னு ஆசைப்படலாம், பதவி வேணும்னு ஆசைப்படலாம், தகுதி வேணும்னு ஆசைப்படலாம். நமக்கு தகுதி இருக்கணும். தகுதியோட வந்தாதான் அந்த பணமும் நிற்கும், பதவியும் நிற்கும், புகழும் நிற்கும். யோகத்தினால வந்துடும். ஏதோ ஜென்மாந்தரங்கள்ல நாம பண்ணின சில புண்ணிய காரியங்களால பணம் வந்துடும், புளூக்குல பதவி எல்லாம் வந்துடும், ஏதாவது பாடு வீடு பண்ணி முன்னாடி வந்துடுவா. ஆனா நீடிக்காது. மக்கள் மனசுல நீடிச்சு நிற்கணும். எத்தனை பேர் பிறக்கிறார், எத்தனை பேர் இறக்கிறார், எத்தனை பேரை மக்கள் நினைவு வைத்துக் கொள்கிறார்கள். இன்றளவு இன்னைக்கு ராமனை பத்தி உட்கார்ந்து நாம பேசுறோம் அப்படின்னு சொன்னா அந்த தகுதிதான காரணம். அதற்கு அந்த தகுதி 24 வயசுல ராமபிரானுக்கு இருந்ததுங்கிறார். கந்தர்வ ராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம். 12 வயசுல ராமபிரானை பத்தி உலகம் முழுக்க தெரியும். ராமனோட பெருமை. தீர்க்கபாகும். ராமபிரானுடைய அந்த சரீரம், உடம்பு இருக்கு பாருங்க. பொதுவா உடம்போட அமைப்பு அந்தந்த பிரதேசம்னு நாம் சொன்னாலும் பை பர்த்தும் ஒரு காரணம் உண்டு. அதையும் தாண்டி புண்ணியமும் ஒரு காரணம் உண்டு. லக்னத்துல புதன் இருந்தாலோ, லக்னத்துல லக்னாதிபதியை புதன் பார்த்தாலோ, அல்லது லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ ரொம்ப அழகா இருப்பானவன்னு பிராக்டிக்கலா புரியறதுக்கு சாமுத்திரிகா லட்சணம்னு பேர். தலையோ, நெத்தியோ, காதுகளோ, கண்களோ, மூக்கோ, உதடுகளோ, கழுத்தோ, தோள்பட்டையோ, கைகளோ இதெல்லாம் திருத்தமா இருக்கணும். இன்னைக்குமே இந்த செலவழிக்கிறது திருத்தமா இருக்கணும்னு சொல்லுவா.
இந்த நவராத்திரிக்கு எல்லாம் குழு வாங்கறது எல்லா குழுவையும் வாங்கிட மாட்டா. மூஞ்சி நன்னா எல்லாம் வேண்டாம் இதுமா. இந்த முகம் திருத்தமா இருக்கணும். இந்த ராமரை பாருங்க எப்படி பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க. நம்ம அயோத்தி ராமர் இப்ப ரொம்ப நன்னா இருக்கார் அப்படின்னு இந்த காலத்துக்கு நாம் ஏத்துட்டாலும் என்னோட ராமருக்கு இது வருமா? இந்த ராமருக்கு அந்த அயோத்தி ராமரை சொல்ல முடியுமா? இன்னைக்கு நன்னா பண்ணிருக்கா, அது ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. இந்த காலத்துல இவ்வளவு இதுல பண்ணிருக்காங்க. இந்த ராமரை எவ்வளவு ஒரே கல், ஸ்ரீராமரும் ஒரே கல் ஆசனத்துல உட்கார்ந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. அவ்வளவு பக்தி, அவ்வளவு தபஸ். வேலை செஞ்சவாலும் சரி, வேலை வாங்கினவாலும் சரி, அவ்வளவு சிரத்த, அவ்வளவு பக்தி பகவான்கிட்ட. இப்படி கவனிச்சு 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 ராமபிரான் எப்படி திருபங்கி, ராமனோட சரீரம் இருக்கு பாருங்க, திருபங்கியான சரீரம் தான். 3 வளைவு காமிக்கணும் உடம்புல, அந்த 3 வளைவோட இருக்கணும் ராமபிரான் அப்படின்னு இருக்கு. அந்த கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படி நான் உட்கார்ந்துக்கிறதே இப்படி முழங்கால தொடர்ந்து இருக்கல, அப்படி இருக்கக்கூடாது. நின்று தொங்க விட்டா முழங்கால தொடரும். தொடுகழல் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் அப்படின்பார் கம்மன். தோல் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலம் மன்ன தாள் கண்டார். அந்த அந்த தாள் எப்படி இருக்குன்னால் தொடுகழல், அதுவே காலை தொடரதா. அந்த காலை தொடரா மாதிரி கைகள் இருக்கான் ராமபிரானுடைய கை. தீர்க்கபாகும் அப்படின்னு இது சாமுத்திரிகா லட்சணம். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவோம் நாங்க. இந்த யானைகள்லாம் பாக்குற மத்தியில, கோவில்ல உள்ள யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா தும்பிக்கையை பார்த்தா இந்த பூமியை தொடாத, முன்னாடியே அப்படியே தொங்கும். கேரளா போனேன்னா குருவாயூருக்கு சொந்தமான ஒரு தோப்பு இருக்கு, யானை தோட்டம்னு உங்களுக்கு 60 யானை இருக்கும். அங்கவே பார்த்தேன்னா அந்த யானையோட தும்பிக்கை பூமியில பட்டு அதுக்கு மேல இருக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு 2 முழம் மடிச்சு வச்சுக்கணும். அவ்வளோ நிலம் இருக்கு. அந்த யானை தான் சாமுத்திரிகா லட்சணப்படி உயர்ந்த யானை, குவாலிட்டியான யானை. இன்னைக்கு நீ பொதுவா நம்ம ஜாதி இல்ல, குலம் இல்ல, கோத்திரம் இல்ல, சமம் எல்லாரும் அப்படின்னு சொல்றது சமம்ங்கிறது உண்மை. ஒருத்தருக்குள்ள உயர்வு தாழ்வு கிடையாது. உயர்வு தாழ்வு நாம் கற்பிக்க கூடாது, அது தோஷம். அது நாங்களே ஒத்துக்கிறோம். ஆனா வேற்றுமை இல்லைங்கிறத ஒத்துக்க முடியாது. ஒரு வாழைப்பழம் எடுத்தா கூட எத்தனை வெரைட்டி இருக்கு. ஒரு பூவம் பழங்கிறோம், ஒரு ரஸ்தாளி பழங்கிறோம், ஒரு கற்பூரவல்லிங்கிறோம், தேன் வாழைன்னு அது இப்ப வந்து கிடையாது. நம்ம ஊர்ல எல்லாம் பேயம்பழம்னு சொல்லுவா. நம்ம ஊர்ல எல்லாம் காய்க்கணும், அப்படியே உரிச்சு போட்டா தேன் மாதிரி இருக்கு. அதுல ஒரு பழத்துல எத்தனை டிஃபரண்ட் இருக்கு. அது மாதிரி மிருகங்கள் எடுத்துட்டா எத்தனை வித்தியாசம் இருக்கு. பசுமாடு எடுத்துட்டா திருவண்ணாமலை மாடுன்னு தான் இருக்கும். அங்குஷ்டாபியானமானு இவ்வளவு உயரம் கூட இருக்காது. அந்த மாடு 1.5 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் தாங்க இருக்கும். உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பால் அதுதான், வேர்ல்டு வைஸ் ரிசர்ச்ல. இது மாதிரிலாம் எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி யானைகள், பத்மினி ஜாதி யானைகள்னு சொல்றது இந்த யானைகளை. அது மாதிரி மனிதனுடைய ஒரு அடையாளம் என்னன்னா அந்த நீண்ட கைகள், இந்த விரல்கள்லாம் இருக்கு பத்தியில, குட்டை குட்டையாலாம் இருக்கக்கூடாது. நல்லா நீண்டு அகண்ட விஸ்தாரமா இருக்கணும். கை நீளமா இருக்கணுங்கிறது தப்பா இருக்கிறது கூடாது. சில பேருக்கு கை நீளமா இருக்கும், அந்த நீளம் இல்லை. இது ஒரிஜினலா நீளமா இருக்கணும். தீர்க்கபாகும் மகாசத்துவம், இந்த கம்பீரம் இருக்கணும். கூடாது, எப்ப இருந்தாலும் அப்படி இருக்கணும். மத்த மாதங்காமினம், அவர் ராமபிரான் நடந்து வந்தான்னா மதம் பிடிச்ச யானை வரா மாதிரி இருக்கும் அப்படிங்கிறார். பொதுவா யானையினுடைய நடை அப்படிங்கிறது ஒரு அழகான நடை. யானை நடந்து வரத்தேவோ அல்லது யானையை பார்த்தாலோ அழுக்கு வராது. சமுத்திரம், யானை, சந்திரன், ராமபிரான் இவர்கள் எல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்கு வராது. ஒரு சாமான பார்த்த உடனே பார்த்தது போறோம்னு சொல்லிட்டு கிளம்புற மத்தியில நம்ம போறோம், நம்ம வீட்டுக்கு போலான்னு. சமுத்திரத்தை பார்த்தா அப்படி தோணவே தோணாது, பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். சந்திரனை பார்த்தா அப்படி தோணுதே, எத்தனை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். சந்திரேத்தி ராமச்சந்திரேத்திங்கிறார். ராமச்சந்திரனை பார்த்தாலும்
தரதரவை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கும். யானையை பார்த்தாலும் அப்படிதான். யானை நடந்து வர்றது ரொம்ப அழகா இருக்கும். அதனால பெருமாள் புறப்பாடெல்லாம் பண்ணும்போது முன்னாடி யானையை விடுவார்கள். அதுக்கு காரணங்கள்லாம் உண்டு. பாதை கிடைக்கும். ஒரு போலீஸ்காரங்களை வச்சு மக்களை நகருங்கள் நகருங்கள்னு சொன்னா அவ்வளவு பெரிய தேர் வரதே பெருசான மக்கள் நகர மாட்டாங்க, கை காலை கொண்டு விட்டுருவான். யானையை முன்னாடி விட்டுட்டா நகர்ந்தே ஆகணும். யானை வந்து நினைச்சுக்கோங்க, தானா ஓடி போடுவான் அண்ணன். அதுக்காக தான் யானையை முன்னாடி விடுறது. யானை போன பாதை கிடைக்கும், பாதையில தான் யானை போகும். அடுத்த விஷயம், புது பாதையை யானை தேர்ந்தெடுக்க, பழகின பாதையில தான் யானை போன பாதையில காட்டுல சொல்லுவார். ஆனா மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணும், புதுசாக பாதையை போட்டு வழி இல்லாத அடர்த்தியான காட்டுல ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா அது பழகின பாதையில போகாது. புதுசா மரங்கள் எல்லாம் உடைச்சு செடிகள் எல்லாம் புடுங்கி மிதிச்சு ஒரு பாதையை போடும். அது மாதிரி தர்மம் சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு காடு, இதுல எது பாதைன்னு தெரியாம குழம்புற காலத்துல மதம் பிடிச்ச யானையாகிற ராமன் வந்து ஒரு பாதையை போட்டான்கிறார். ஒரு சுவாரஸ்யத்தை சொல்றார். ஸ்ருதி விபின்னாது ஸ்மிருதையும் பாரதத்துல உள்ள விஷயம். யக்ஷ பிரஷ்னம்னு ஒரு இடம், நச்சு பொய்கைன்னு தமிழ்ல சொல்லுவார்கள். ஒரு யக்ஷன் வந்து தர்மபுத்திரரை கேள்வி கேட்பான். 123 கேள்வி கேட்பான், அதுக்கு பதில் சொல்லுவார் தர்மபுத்திரர். அதுல ஒரு கேள்வி கப்பந்தா காச்சவார்த்திகா கோமோதா கிமாச்சரியம் கப்பந்தா காச்சவார்த்திகா அப்படின்னு. இது ஆச்சரியமான விஷயம், எது சந்தோஷமான விஷயம், எது வழி, எது பெரியதான சமயம் அப்படின்னு அவன் கேட்கறான். அதுக்கெல்லாம் பதில் சொன்னா இப்ப டைம் ஆயிடும். எது வழின்னு கேட்டாவும், எது வழின்னா நம்மளை கேட்டா எது வழின்னா இதோ இதான் வழி. நமக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம எங்க இருக்கோமோ இதுதான் வழி. ஒரு குளத்தங்கரையில நிற்கிறார் தர்மபுத்திரர். அவரை பார்த்து கேட்கறது யட்சசி எது வழி அப்படின்னு கேட்கறது. அப்ப கேட்கறதே அதுக்கு உள்ள அர்த்தம் இருக்கு. அதுக்கு தர்மபுத்திரர் சொல்றார், ஒரு மனிதன் எந்த பாதையில போகணுங்கிறது சாஸ்திரங்கள் தான் காமிக்கிறது. சாஸ்திரம்ங்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராணம்னு 4க்கும் சாஸ்திரம்னு பேர். வேதங்கள் ஸ்ருதி, மகர்ஷிகளால் செய்யப்பட்ட நூல்களுக்கு ஸ்மிருதின்னு பேரு. இதிகாசம் அப்படிங்கிறது ராமாயணம் மகாபாரதம். புராணம்னா 18 புராணம். இதுதான் நமக்கு வழி காட்டுறது. இது ஆனா எப்படி இருக்கு அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு இருக்கிறதுல. ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஒரு இடத்துல ஒண்ணு சொல்றது, இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல வேதம் சொல்றது பிரஜயாயி மனுஷ்ய பூர்ணஹா அப்படிங்கிறது. குழந்தை அடைஞ்சாதான் அவன் பூர்ணனாதான் அப்படிங்கிறது. அதே உபனிஷத்து சொல்றது ஞானத்தை அடைஞ்சாதான் பூர்ணனாதான். இது குழந்தை அடைஞ்சான்னு சொல்றது, ஞானத்தை அடைஞ்சான்னு சொல்றது. என்னத்தை சொல்ல வர்றது அதெல்லாம் எல்லாம் கரெக்டா தான் சொல்றது. அந்தந்த காலத்துல அந்தந்த மனிதர்களுக்கு அந்தந்த தேசத்துல தேவையான வழிகாட்டுதல்களை பண்றது. அப்ப நாம வந்து ஒரு காலத்துல ஒரு தேசத்துல உள்ள ஒரு மக்களுக்கு சொன்னதான ஒரு வழியை மட்டும் பிடிச்சிட்டு இன்னைக்கு பேசக்கூடாது. நான் அதுக்கு சொல்றதுதான் சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. உதாரணம் வந்து ஸ்மார்த்தான்னு சொல்றோம், வைஷ்ணவான்னு சொல்றோம், சைவான்னு சொல்றோம், மாத்வான்னு சொல்றோம், தெலுங்கான்னு சொல்றோம். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. சம்பிரதாயத்துல அப்படின்லாம் வச்சுக்கிறோம். நான் சொல்லுவேன், ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். பாரத்வாஜ கோத்திரம்னு சொல்றோம். பாரத்வாஜ கோத்திரம் தென்கல் ஐயங்கார்ல இருக்கு, வடகல் ஐயங்கார்ல இருக்கு, ஸ்மார்த்தால இருக்கு, விகச்சரணத்துல இருக்கு, வடமால இருக்கு, வாத்தியமால இருக்கு, அஷ்டதகசனத்துல இருக்கு, கன்னடால இருக்கு, கனடியால இருக்கு, தெலுங்கால இருக்கு, கேரளால உள்ள நம்பூதிரிட்ட இருக்கு. அங்க இருக்கா பாருங்க
நார்த் இந்தியால முகர்ஜின்னு சொல்லுவா, பண்டிட்னு சொல்லுவா, ஜோஷின்னு சொல்லுவா, இது மாதிரி எத்தனை எல்லாத்தையும் இருக்கு. இப்ப இத்தனை பாரத்வாஜர் இருந்தாரா? ஐயங்கார் பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார், ஐயர் பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார், தென்கல பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார், வடகல பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார். அப்படியா? அப்படி கிடையாது. பாரத்வாஜர் ஒருத்தர் தானே. அப்ப இதெல்லாம் பின்னாடி வந்த சம்பிரதாயங்கள். நம்ம வாழ்க்கையில ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்துறதுக்காக, ஒரு கூட்டமா நாம பாதுகாப்பா வாழணுங்கிறதுக்காக ஒரு வாழ்வியல் முறையை நம் முன்னோர்கள் நமக்கு காண்பிச்சார்கள். எப்ப நாம அதுல இருந்து வெளியில வந்துட்டோமோ, அந்த சிஸ்டத்துக்குள்ள நாம இல்லையோ, அப்ப அதை மதிக்கணுங்கிறது வேற விஷயம். அதை புடிச்சுன்னு தொங்க கூடாது. இன்னைக்கு பிராமணனும் கல்யாணம் பண்ணிட்டாலே பெரிய விஷயம். அந்த அந்த லெவல்ல தான் நாம இருக்கோம். இதுல ஐயங்கார், ஐயர், வடமா, வாத்தியமா, தெலுங்கா, அவா இவா அப்படிலாம் நாம பேசக்கூடாது. காலம் ஒரு காலத்துல சொல்லப்பட்டது என்னால் அன்னைக்கு அப்படி ஒரு வாழ்வியல் முறை இருந்தது, அதனால சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஒரு வாழ்வியல் முறை எப்படி இருக்கு, அதனால இப்படி இருக்கும். நாம காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப நமக்கே இத்தனை குழப்பம் வருது பத்தில. அப்ப எது பாதை? ஸ்ருதிங்கிற வேதம் ஒரு பாதையை காமிக்கிறது, ஸ்மிருதிங்கிற மகரிஷிகளுக்குள்ள மாறுபட்ட கருத்துகள் நிறைய இருக்கு. டிஃபரன்ஸ் ஒப்பீனியன், எதிர்ப்பு இல்ல, டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு. இப்ப ஏன் நான் பண்ண விபூதி இட்டுன்னு இருக்கேன் பாருங்க. இதை இட்டுன்னுதான் பிதிருக்காரியங்கள் சிரார்த்தங்கள்லாம் பண்ணணும்னு ஒரு மகரிஷி சொல்றார். திருமணம் விபூதியோ இட்டுதான் பண்ணணுங்கிறார். ஒரு மகரிஷி சொல்றார் இதெல்லாம் இட்டுதான் பண்ணக்கூடாதுங்கிறார். இதுல எது உண்மை அப்படின்னா ரெண்டுமே உண்மை. ரெண்டுமே அப்படி உண்மை ஆகும்னா இந்த 10 நாள் காரியம் பண்றதே ஒன்று ஒட்டுக்க கூடாது. வருஷம் சிரார்த்தம் பண்றதே எடுத்துக்கணும். இவன் என்ன பண்றான்? 10 நாள் காரியம் பண்றதே உள்ளது அப்படியே வருஷம் சிரார்த்தம் பண்றது கொண்டு வந்துருக்கான். விட்டுக்கிறது இல்ல. லலாட்ட சூன்யமா வைதீகமான காரியத்தை நாம பண்ணினோம்னா அது பலிக்காதுன்னு நெத்தியில ஒண்ணும் இல்லாமையும். அது மாதிரி இந்துக்கள் புரியறதுக்காக சொல்றேன், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு துணி இருக்கக்கூடாது, 2 துணி இருக்கணும். ஒரு தெய்வத்துக்கெல்லாம் நமஸ்காரம் பண்றதே வழிபாடுகள்லாம் பண்ணும்போது ஒரு துண்டு இடுப்புல இருக்கணும். துண்டு இல்லாம தெய்வத்தை நம்ம வழிபடக்கூடாது. நம்ம கிராமத்துல கூட துண்டு வச்சுப்பாங்க. இப்பதானே எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறோம். நாம கோமணம் கட்டிண்டா கூட தலையில முண்டாசி கட்டிப்பான். இப்ப அரட்டாயிர போட்டு நிற்கிறோம். ஒரு வஸ்திரங்கள்ல கூட சாஸ்திரங்கள் 1000 விஷயம். இதுல என்ன சார் இருக்குன்னா எல்லாத்துலயும் இருக்கு. அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுன்னா ராமாயணத்தை முடியாது. எல்லாத்திலையும் நுட்பமான விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் கண்மூடித்தனமா நம் முன்னோர்கள் சொல்லிட்டு போகல. இதெல்லாம் நுட்பமான விஷயங்கள் இருக்குங்கிறதுனாலதான். இது மாதிரி பல ஒரு மாறுபாடான ஒரு கருத்துகள் இருக்கிறது. எதை நாம கடைபிடிக்கிறது? நைகோவருஷி எஸ்ய மதம் பிரமாணம். ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் அக்செப்ட் பண்றா, ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறா. தர்மமோ ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாய மகாஜனோ ஏனகதஸ்ஸ பந்தாக. அப்ப நாம எதை எப்படி செய்யறது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா நம் முன்னோர்கள் எப்படி நடந்தார்களோ அப்படிதான் நடந்தது. நம் முன்னோர்கள் என்ன செஞ்சார்களோ அதுதான் செய்யணும். அப்படிங்கிற மாதிரி இங்க ராமபிரான் எப்படி ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஒருத்தன் முழுமையா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ராமன் எப்படி வாழ்ந்தானோ அவனை பார்த்து தெரிஞ்சுக்கணும். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. ராமன் அப்பாட்ட எப்படி நடந்திருந்தா, ராமன் அம்மாட்ட எப்படி நடந்திருந்தா, ராமன் மனைவிட்டு எப்படி நடந்ததா, என்னமோ சீதையை கொண்டு போய் காட்டுல விட்டார் அப்படின்னு சொல்றதே தவிர ராமாயணம் எல்லாரும் சொல்றது கிடையாது. 14 வருஷம் ராமர் தான் சீதைக்கு பின்னி விடுவார் தலை. ஏன்னா அவ்வளோ தலை கேசம் சீதைக்கு. கேதகி சம்பக மல்லிகா ஜலங்கிருத நீலாலகவேணீம் கலஹம்சகாமினீம் கருணாவலோகினீம் அனகமணிகசித ஹேமகண்டீம் ஸ்வரஜித கலகண்டீம் ஆடகமணிமய தாட்டங்காலங்கிருத கபோலா மகணித கல்யாண குணசீலா அரவிந்த சுந்தர மந்தஹாசமுகீம் ஸ்ரீ ரகுநந்தனாபிமுகீம் கிருத்வா. சீதையை வர்ணிக்கிற இடம் இதெல்லாம். கேதகி சம்பக மல்லிக
மல்லிகாதி அலங்கிருத நீலாலக வேணி. நித்தியமே ஹேர் ஸ்டைல் உண்டு. இன்னைக்கே கல்யாண காலத்து இன்னைக்கு தானே நாம எல்லாம் பண்ணிக்கிறா, பாக்கி நான் எல்லாம் அவுத்து விட்டு நிக்கிறா பத்தியில, அப்படி கிடையாது. கேதகி சம்பக மல்லிகம் அதுல ஒரு டிஃபரெண்ட். ஒரே மாதிரி சில பேரை பூவை கொடுத்தோம்னா அவ வச்சுக்கிறத பார்த்தாலே நமக்கு வயசுல சுருட்டி திணிப்பா. சில பேர் பார்த்தா அப்படி நீட்டா வச்சுப்பா. எதையுமே கரெக்டா செய்யணும். அதான் கர்மா சித்த சுத்தி வரும். எதை செஞ்சாலும் பளிச்சு இருக்கு. தாழம்பூ பேசுது அடியில, மேல சம்பகம் மல்லிகம் இப்படி மாத்தி மாத்தி வச்சு தைச்சிருக்கான். பின்னல்ல தைக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு தெரியுமா? அந்த காலத்துல பின்னல்ல பூ வச்சு தைக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு தெரியுமா? இருக்காது உண்டு. அந்த குழந்தைகள்லாம் 4 நாளைக்கு அந்த தாழம்பூ வச்சுட்டு இருக்கோம். அப்படியே தாழம்பூ வச்சு போய் தைச்சு விடுவா தலையில. 4 நாளைக்கு அந்த பின்னலோட அப்படியே சுத்தும். தலையில முன்னாடி எல்லாம் பறந்து போயிருக்கும். ஏன்னா அந்த தைச்ச பின்னல் எடுக்கக்கூடாது அப்படின்னா ஒரு அழகான ஒரு அனுபவம். அது மாதிரி தைச்ச அந்த பின்னல் அலங்கிருத நீலாலக வேணி அடிபடுத்து நுமிசிறுத்து உள்ளங்கால் வரையில் தொங்கறது அப்படின்னு தமிழ்ல சொல்றது. இந்த கால் முட்டிய தாண்டி கீழே தொங்குமா சீதைக்கு தலை பின்னல் அப்படிங்கிறது. இதுல பார்க்கிறவாளுக்கு வேணா ஆஹா எவ்வளவு இந்த மாதிரி ஹேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றமே தவிர அதை வச்சுட்டு இருக்கிறவா பண்ற சிரமம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. இந்த ஸ்நானம் பண்ணினா அதை முதல்ல அதை காய விட்டு அதை ஆத்தி அதை செடுக்கெடுத்து இதுவே 2 மணி நேரம் ஆயிடும். ஆனா ஸ்திரீகளுக்கு அது ஒரு சாமுத்திரிகா லட்சணமா சாஸ்திரம் சொல்றது. ஒரு ராஜாங்கத்துல இருக்கிற காலத்துல அயோத்தியில இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் வேலை செய்யறவா இருப்பா. இதுக்குன்னே அலங்காரங்கள்லாம் இன்னைக்கெல்லாம் பண்ணிக்கிறா பத்தியா, பியூட்டிஷன் எல்லாம் வரா பத்தியா. இதெல்லாம் ராஜாக்களுக்கு அந்த காலத்திலேயே உண்டு. அவ கைய கால கூட அசைக்க மாட்டான். இப்படி கையை இருந்து இங்க எடுக்கணும்னா அதை ஒரு தூக்கி விடணும் வாழ். அது மாதிரி சௌக்கியமா வாழக்கூடியவர்கள் அவர்கள்லாம். அப்ப அதெல்லாம் நியாயம். காட்டுல வந்த சீதைக்கு யார் தலை தொடச்சு விடுவா, யார் தலை பண்ணி விடுவா, யார் பூ வச்சு விடுவா? எல்லாம் ராமர் பண்ணுவோம். பூவை பெருச்சுன்னு வந்து கொடுத்தா ராமர் தொடுத்து வைப்பார். தலையை தொடச்சு விடுவார். ராமர் தலையை வாரி. இதெல்லாம் நான் என் கற்பனை கிடையாது. சுந்தரகாண்டத்துல சீதை சொல்றா, சித்திரக்கூடத்துல ஒரு கதையை சொல்லி இதை நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னு சொல்லுறாங்க. பூவை தைச்சு பூவை இது பண்ணி பகவான் பெரிய பந்து மாதிரி பண்ணி அப்படி தலையிலேருந்து ஆரம்பிச்சு அப்படி சுத்தி விட்டுருக்கான் பகவான். காட்டுல உள்ள மல்லிகை பூ எல்லாம் இருக்கு. அத சீதை வாக்குனாலேயே சொல்றான்னு. அப்படி உள்ள ராமன் அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னமோ ராமன் சீதையை சந்தேகப்பட்டானோ, காட்டுக்கு அனுப்பிச்சானோ, போனான்னு இந்த இந்த அயோக்கிய பசங்கள்னு தான் சொல்லணும். ஏன் கலத்தி விடணும் ராமன் மேல தூஷணையை சொல்லணுங்கிற பசங்கள்லாம் பேசுறாங்க. ராமாயணத்தை முழுமையா பார்க்கணும். ராமர் எப்படி சீதைகிட்ட இருந்தார், சீதை எப்படி ராமர்கிட்ட இருந்தார், 2 பேரும் எவ்வளவு அந்யோன்யமா இருந்தா. காட்டுக்கு போறதே கூட ராமர் சீதை மேல சந்தேகப்பட்டாரா, இல்ல சீதை ராமர் சந்தேகப்பட்டாருன்னு நினைச்சாலா? ஒண்ணுமே கிடையாது. அங்க உள்ள சூழ்நிலை அது மாதிரி.